எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி ஒரே ஒரு பாயிண்ட் தான் பாசிட்டிவ்ல க்ளோசிங் ஆனாலும் இன்னைக்கு சந்தோஷமான விஷயங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. முதல் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு நண்பர் 1.5 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்காரு. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்றத 1000 ரூபாய்க்கு 150 ஷேர் வாங்கியிருக்காரு. இன்னைக்கு தேதியில 10 லட்ச ரூபா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. சில மாதங்களுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஆள் சார்லி மங்கர் அப்படின்றவர், அவர் வந்து ஹோல்ட் தட் காட் டேம் ஷேர் அப்படின்றது அடிக்கடி சொல்லுவார். கம்முன்னு ஷேரை வாங்கி கையிலே வச்சுக்கிட்டு இரியா, நல்ல ஷேராக இருந்தா அப்படின்னு. அப்போ அந்த வகையில் நம்ம நண்பர் வந்து உண்மையிலேயே சாதிச்சிட்டாரு. 1.5 லட்சத்தை 10 லட்சம் ஆக்கியிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏறாத பங்குகள்லாம் நிறைய ஏறி இருக்கு. ஒரு நண்பருக்கு இந்த பந்தன் பேங்க்கு, ரேடியன்ட் சிஎம்எஸ், ஏடபிள்யூஎல், அதானி வில்மர், இது போன்ற நிறைய ஷேர்கள், தூங்கிக்கொண்டே இருந்த ஷேர்கள் திடீர்னு கண் விழிச்சு பார்த்துருக்கானுங்க. பந்தன் பேங்க் இன்னைக்கு க்ளோசிங்கில் ஆல்மோஸ்ட் 13% அப்பு, அதானி வில்மர் 6% அப்பு. உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இத்தனைக்கு நிஃப்டி ஒரே ஒரு பாயிண்ட் தான் ப்ளஸில் இருக்கு. அதே மாதிரி பயப்படும்படியாக இறங்கி கொண்டிருந்த ரயில்வே பங்குகள் நிறைய நண்பர்கள் பாவம் மனசு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இந்த ஐஆர்எஃப்சி இன்னைக்கு 7% ஏறிட்டான், ஆர்வினல் 10% ஏறி இருக்கான். இந்த சமயத்தில் இன்னைக்கு அதிர்ச்சி அளிக்கும்படியே இறங்கின ஷேர்கள், ஆண்டவா இதெல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி கெமிக்கல் இன்னைக்கு ஒரு 5% இறங்கி போச்சு. ஈக்விட்டாஸ் பேங்க் ஒரு 5%, லேட்டன்ட் வியூ ஒரு 4% இறங்கிச்சு. ஸோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபேமஸான ஸ்டாக்ஸ் வச்சுருந்தா இன்னைக்கு ஒரு நாள் தன்னுடைய வீழ்ச்சி இந்த 3 பங்குகள் இருக்குது. நண்பர்கள், இந்த சமயத்தில் தான் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று பார்க்குறோம். நிறைய நண்பர்களுக்கு இன்னைக்கு படுத்து கிடந்த பல ஷேர்கள் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ கீழிருந்து மேல் நோக்கி வரும்பொழுது அந்த யூடர்ன் போடும் பொழுது டெக்னிக்கலி பார்க்கும்போது இந்த ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டோ அல்லது மீன் ரிவர்ஸனோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து மேலிருந்து கீழே இறங்கும் பொழுது நம்மளுக்கு எதெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுக்குது அப்படின்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஷேர் மேலிருந்து கீழே இறங்குது அப்படின்னா நம்ம பயந்துக்கிட்டு இருப்போம். ஒரு 4% 5% இறங்கும்போது பயந்துக்கிட்டே இருப்போம். முதல் தடவையாக என்ன ஆகுதுன்னா, ஒரு ஷேர் மேலேருந்து கீழே விழுகும்போது ஒரு 20%லேருந்து திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது உருவாகி வருது. அல்லது ஒரு 40% அல்லது ஒரு 80% அப்படின்ற மாதிரி பர்சன்டேஜ் கணக்கில் இறங்கினா திரும்பக்கூடிய ஷேர்கள் அப்படின்றது பொதுவாக நடக்கிற விஷயம் ஒன்று. அதே மாதிரி இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட பாருங்க, உச்சத்துக்கு போயிருக்கான். நிறைய பேர் இது கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா ஐயோ அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் கரெக்டாக ஒரு 20% இறங்கினதுக்கப்புறம் இன்னைக்கு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய ஷேர்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து திரும்பி மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது டெக்னிக்கலாக இந்த மாதிரி ஒரு 20%, 40%, 80% இறங்கி திரும்பக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அப்போ அங்கெல்லாம் ஏவரேஜ் பண்ணக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்கணும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே லாபகரமாக இருக்கக்கூடிய ஷேர்ஸாக இருக்கணும். அப்படி நம்மளுக்கு பிடிக்க தெரியலனாலும் இந்த ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டோ அல்லது மீன் ரிவர்சன் மூலிமா பார்த்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அது ஏதாவது ஒரு இடத்துல திரும்பி ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அமைஞ்சு வருது. இப்போ என் போர்ட்ஃபோலியோவில் எத்தனையோ ஷேர்கள் கீழே இறங்கினா கரெக்டாக ஒரு 20% இறங்கும் பொழுது, அல்லது நான் வாங்கின விலையிலேருந்து ஒரு 40% இறங்கும்போது ஏவரேஜ் பண்ண ஸ்டாக்ஸ் இப்போ எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி லாபத்துக்கு வந்துட்டான். இதுக்கு முக்கிய காரணம், நான் எடுத்திருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே ஒரு லாபகரமான கம்பெனிகள், நஷ்டமடைகிற கம்பெனிகளே கிடையாது. இந்த சமயத்தில் வந்து எந்த விதமான ஐபிஓவும் இன்னைக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்றது பார்த்துட்டோம். அதே மாதிரி நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா, அது ஏதாவது லாஸ்ட் டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவி நிஃப்டி 500 மல்டி கேப் அப்படின்றது 30th ஜூலை இதனுடைய லாஸ்ட் டேட். மற்ற ஷேர் நியூஸ்கள்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் ஃபாலோ அப்புகளுக்காக நான் மறுபடியும் காட்டுறேன். இதை வேணா யாருக்காவது ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்றது ஒரு ஷேர் கொடுத்துட்டு இருக்கு வருண் பிவரேஜஸ். அவங்களுடைய மீட்டிங் வந்து 30 ஜூலை நடக்க போகுது அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு இது உதவும். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு தான் இந்த ரைட்ஸ்னுடைய ஒரு போனஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸில் இருந்தே அவன் வந்து மேல் நோக்கி ஏறிட்டே தான் இருக்கான். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 14% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கான். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு 4 முக்கியமான கம்பெனிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதில் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அப்படின்ற கம்பெனி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸில் வந்து தற்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள் அளவில் பார்க்கும்பொழுது ஃபாரினர்ஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை ரொம்பவுமே ஹையாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2%லேருந்து இப்போ 7.78% வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த கம்பெனியினுடைய சமீபத்தின் பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்றது ரொம்பபடியாக நல்லபடியாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அப்படின்ற கம்பெனி தற்சமயத்துக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்து விழுந்துட்டு இப்போ மறுபடியும் அதே சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கான். அப்போ இந்த விஷயம் அப்படின்றது, இந்த நியூஸ் அப்படின்றது இந்த ஷேரை ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி.
என்னைக்காவது ஒரு 10,000 ரூபாய் வந்து தொடாதா, 10,000 ரூபாயை தாண்டி போகாதா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கீழே வந்து உளுந்துருக்கு. பட் கீழே வந்து உளுந்துருக்கிற இடம் இப்போ ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுனால எதிர்காலத்தில் ஒரு 10,000 வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த இங்கர்சால் ரேண்ட் அப்படின்ற கம்பெனிலையும் முதலீட்டாளர்கள் எஃப்ஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 1.62% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஏறிக்கொண்டே வந்துட்டு இருந்த கம்பெனி தற்சமயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சைட்வேஸ் லெவலில் இருக்கா. அப்போ இந்த கம்பெனியுமே கரண்ட் லெவலில் இருக்கக்கூடிய சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறி அவனுடைய ஹையர் பேண்டை தொட்டுச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன ட்ரெண்டு போயிட்டு இருக்குன்னா, ஏறாமல் ரொம்ப நாளாக படுத்து கிடக்கிற ஷேர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறான். அந்த வகையில் இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற கம்பெனி அவனும் ரொம்ப காலமாக ஒரு சப்போர்ட்லேயே படுத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரமாக இவன் டக்குன்னு மேலே ஏறி ஒரு 1000 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு ஷேருமே ஏறாத வரைக்கும் அது ஏறாத மாதிரியே தெரியும், படுத்து கிடக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பந்தன் பேங்க் கூட பாருங்களேன், அவன் ஏறாமல் படுத்து கிடந்த மாதிரியே இருந்தது. திடீர்னு இன்னைக்கு 13% ஏறினதுக்கப்புறம் தான் 13% ஏறிட்டானா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸும் இவனை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், படுத்துக்கிட்டே இருக்கான். இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து படுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஷேர்களை கொஞ்சம் மேல் நோக்கி வந்துட்டு இருக்கான். அந்த வகையில் இவனு எப்படியாவது ஒரு 1000 ரூபா வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு. நண்பர்களே, நம்மள மாதிரி ரீட்டைலர் பீப்புளுக்கு தகவல்கள் இந்த காலத்துலேயும் கூட ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. இப்போ ஜாஸ் ஷேர் நான் ஒன்று சொன்னால் அது என்னங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இந்த ஜாஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களில் எஃப்ஐஸ் வந்து 1.67% ஹோல்டு பண்ணுறாங்க, டிஐஸ் 3.53% ஹோல்டு பண்ணுறாங்க. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் அல்லது இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து கணக்கு எடுத்துக்கிங்களேன், வெறும் 1400 ரூபாயில் இருந்த ஷேர் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இப்போ 6 மாதத்தில் 2600 ரூபாய்ன்னு வந்திருக்கு. அது கூட பரவாயில்ல விடுங்க. இப்போ இந்த மாதத்தில் 2000 ரூபா இருந்தவன் இப்போ 2600 ரூபா வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 20% ஏறி வந்திருக்கான். இதுவே ஒரு ரீட்டைலர் ஒரு ஷேரை கண்டுபிடிச்சி எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் இல்லாத ஒரு ஷேரை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு 10 நாளில் 20% ஏறின ஸ்டாக்குகள் அப்படின்றது மிக மிக குறைவு. அதனால் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்குகளையும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மேபி அது அறிமுகம் இல்லாத ஷேராக இருக்கலாம், ஆனால் அது இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அறிமுகமான ஷேராக இருக்கும். நண்பர்களே, இந்த நவ்னீத் எஜுகேஷன் அப்படின்ற கம்பெனி தற்போது ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய கம்பெனி. என்ன காரணம்னா, சமீபத்தில் என்ன லோ வந்தாலும் மறுபடியும் ஹை போயிடுறான். ஸோ இப்போதைக்கு ஹையில் இருக்கான். மேபி அடுத்து 130 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் புதுசாக வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு. ஏன்னா தற்போதைக்கு 130க்கு 106க்கு இப்படியே அடிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சமயத்தில் இந்த ஷேரில் என்ன ஒரு அருமையான நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க பைபேக் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி கூடி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதில் இன்னொரு துக்ககரமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து 162 ரூபா ஷேர் ஆச்சு. ஸோ இவனை 200 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருந்தாலும் அக்செப்டன்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்துன்னு வச்சிங்களேன், இதனால் பெருசாக பிரயோஜனம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஷேரை ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான நியூஸ். அதே மாதிரி இந்த பிகாஜி ஃபுட் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அது இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்குது. இப்படி உச்சத்தில் இருக்கும்போது ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விந்தியவாசினி சேல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அமால்கமேஷன் பண்ணி தன்னோட சேர்த்திருக்காங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட்டில் வந்து டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய கம்பெனிகளை வச்சிருந்து கடைசியில் டிவிடெண்டாக கிடைக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவனுங்கெல்லாம் மேலே ஏறிக்கு வந்திருப்பானு. அந்த வகையில் ஏகப்பட்ட ஷேர்ஸ் மேலே ஏறிக்கு வந்திருக்கான். இன்றைக்கி இந்த ரேடியன்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 3.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி, அவன் இன்றைக்கி ஒரு 5% ஏறி எல்லாத்தினுடைய ஃபோக்கஸில் பார்வையில் வர்றான். சரி, இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், லாபகரமான கம்பெனி அப்படின்னா அவனுடைய லாபம் அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் வருது. சரி, பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் ஏதாவது இந்த ஷேரை வாங்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் அப்படின்றது பெருசாக இல்லை. பட் டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் 16% வரையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 25% எல்லாம் இதுக்கு முன்னாடி ஹோல்டிங் பர்சன்டேஜ் காமிச்சிக்கிட்டு இப்போ 16% அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ தற்சமயத்துக்கு இந்த ஷேர் இந்த வருஷத்தினுடைய லோல் இருக்குது. எப்படியாவது இவன் இன்னைக்கு ஒரு 5% ஏறின மொமெண்டமில் அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 105 ரூபா வந்துருச்சுன்னா பாவம் இந்த ஷேரை டிவிடெண்டுக்காக வாங்கி வச்சவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, கடந்த 3 வருடமாகவே ஹோட்டல் ரிலேட்டடான என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான நிறைய ஷேர்கள் மேல் நோக்கி ஏறிட்டே இருந்தால், ஆனால் இன்றைக்கி இந்த ஒண்டர்லா ஹாலிடேவை பிடிச்சி ஒரு 5% கிராஷ் பண்ணி விட்டாங்க. இந்த சமயத்தில் என்னாச்சு, உங்களுடைய லேட்டஸ்ட் ரிசல்ட் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸ் தான். 14 கோடி 30 கோடி 23 இருந்தது. இந்த குவார்ட்டர்லாம் 60 கோடி அப்படின்றத லாபம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, முதலீட்டாளரில் ஏதாவது பெருசாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஐஎஸ் ஆக்சுவலாக அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஓரளவு கன்சிடரபிள் அளவில் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஷேரை பிடிச்சி இன்றைக்கி கிராஷ் பண்ணி விட்டாங்க.
ஆக மொத்தம் இந்த ஷேர் அப்படின்றது இந்த வருஷத்தினுடைய சப்போர்ட் லெவல்லையே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை இங்கிருந்து மேல் நோக்கி ஏறி பழையபடி 1500 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், யாராவது இந்த GPIL அப்படின்ற ஷேர் வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் நீங்கள் ஒரு 92% சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ இன்னொரு நியூஸ் என்ன வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஆகஸ்ட் அவங்களுடைய போர்ட் மீட்டிங் இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டை என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த மொமெண்டமில் இந்த ஷேர் மறுபடியும் அடுத்து ஒரு 5 நாளைக்கு 10 நாளைக்கு மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இது ஏற்கனவே அவங்க ரொம்ப ஓவர் சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ வந்திருக்கிற நியூஸும் ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் பார்க்கப்படுகிறது மார்க்கெட்டில். அதனால தான் இன்றைக்கி ஒரே நாளில் மறுபடியும் ஒரு 5% ஏறி இருக்கான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் என்றைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி என்றைக்காவது ஒரு நாளாவது ஏறி வருவான் அப்படின்றதுக்கு அடையாளமாக இன்றைக்கி நிறைய பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு நண்பர் 1.5 லட்ச ரூபாயை 10 லட்ச ரூபாயை மாற்றிருக்காரு. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.